ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கல்கி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஏகப்பட்ட டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் பேசணும் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லர் முதல்ல சைலண்டாக தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வேறு லெவலாக போய்கிட்டு இருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப தாறுமாறாக பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலுக்கு ட்ரெய்லர் இருக்குது. ஹாலிவுட் படத்தையே அடித்து சாப்பிட்ரும் போல இருக்குது. அந்தளவுக்கு ட்ரெய்லர் கட்டு தரமாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப பெரிய பட்ஜெட்டுங்கிறது ஒன்றை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அதை இவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச படம் உண்மையாகவே வேறு லெவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கல்கி நேம் 2898 ஏடி அப்படி 2898 காலகட்டத்தில் எப்படி பூமி இருக்குமோ அந்த மாதிரி சொன்னான்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரு அந்த மாதிரி பார்த்து எடுத்திருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு ஹாலிவுட் படம் டோன்னு பார்த்துருப்போம். அந்த படத்தில் இந்த மாதிரி மெத்தட் தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலாவில் தான் அந்த படமும் இருக்கும், இந்த ட்ரெய்லரும் இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கான்செப்டில் தான் இதை கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி எடுத்திருக்காங்களோங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நிறையா நம்ம தமிழ் ஆக்டரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் அவர் நம்ம சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் மெயின் ஹெட் அவரை தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் நேட்டிவ் ரோல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவர் வித்தியாசமான லுக்கில் இருந்தால் அது கமலஹாசன் கண்டுபிடிக்கவே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு கிளிக் தான் வர்றாரு, ஆனால் ரொம்ப பயங்கரமான ஒரு கெட்டப்பில் இருக்கிறாரு. எந்த அளவுக்கு சம்பவம் அந்த படத்தில் பண்ணியிருக்கிறான்னு தெரியல. படம் வர்றப்ப தான் தெரியும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று நம்ம ரங்கன் வாத்தியார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பசுபதி தாங்க. பசுபதி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன ரோல் பண்ணுறாருன்னு சரியாக தெரியலை. படம் பார்க்கும்போது தான் தெரியும். அவருமே அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நிறையா காமெடி ஆக்டர்னு நடிச்சிருக்காங்க தெலுங்குலேயே. நிறைய பேர், நிறையா புது ஆக்டர், தமிழ் ஆக்டர் நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லி ஆகணும், இந்த படத்தில் அமிதாப் பச்சன் நிறையா ரோல் பண்ணியிருக்காங்க. நிறைய சீனில் வர்றாரு. மெயின் கேரக்டர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பிரபாஸுக்கு பேக்ரவுண்டாக அவர் அதிகமாக இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. நம்ம பாகுபலியில் கட்டப்பா எப்படியோ அந்த மாதிரி அமிதாப் பச்சன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய சீனில் வர்றாரு. அவர் தான் பாதுகாக்கிற மாதிரி இருக்குது பிரபாஸை, அவருக்கே தெரியாமல். அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது தோணுது. அப்புறம் பாலிவுட்லேருந்து நிறைய ஆக்டர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம திஷா பட்டானி, அவங்க தான் ஹீரோயின், அவங்க தான் அந்த ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று நம்ம தீபிகா படுகோன்னு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மெயின் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று கதையை அவங்கள சுற்றி தான் நகரமோன்னு எனக்கு தோணுது. அவங்கள கொண்டாந்து விட்டுரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பிரபாஸை நோக்கி எல்லாரும் வர்ற மாதிரி இருக்குது. பிரபாஸுக்கு அம்மா கேரக்டரு தீபிகா தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அவரோட அப்பாவா கமலஹாசனாக இருக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலை. பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுச்சு. நிறையா கேரக்டர் இதில் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக நிறையா இது பண்ணுறாங்க. அந்த விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் எல்லாம் தரமாக இருக்குது. ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாகவே பண்ணியிருக்காங்க. நம்ம பிரபாஸுக்கு தான் அதில் ஒரு விதமான கார் ஒன்று பண்ணியிருப்பாங்க, புஜ்ஜி கார். அவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா திஷா பட்டன் எல்லாருக்குமே ஒவ்வொன்று வெஹிக்கிள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டயத்தில் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இன்னொன்று, இந்த ட்ரெய்லரை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ரொம்ப பெரிய சிலை ஒன்று இருக்கும். அது ஒவ்வொரு டயத்துக்கு ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கும். அது இயங்குதா இல்லை அதுக்கு ஒரு உயிர் இருக்கா என்னன்னு தெரியலை. அந்த மாதிரி இருக்குது. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட கையில் நின்று நிறைய பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். அதே இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கை மேலே இருக்கும். அதே இன்னொரு ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த கை கட்டாயி கீழே விழுகும். அப்போ அமிதாப் பச்சன் அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சிலை என்ன ரோல் பண்ணுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது அந்த டயத்தில் தண்ணீர் எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அதில் தான் எல்லா நீரும் இருக்கும். பூமியில் உள்ள எல்லா தண்ணியும் அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சில டைலாக் இருக்குது. அந்த டோன்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி சொன்னேன். அதுலேயும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சொட்டு தண்ணியையும் ரொம்ப பார்த்து குடிப்பாங்க. அது நிறையாவே இந்த படத்தில், அந்த படத்தோட தாக்கம் நிறையாவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் எல்லாத்தையும் தாண்டி புஜ்ஜி அது ஒரு ரொம்ப பெரிய கேரக்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். புஜ்ஜிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
கீர்த்தி சுரேஷ் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி பிரபாஸ் இந்த படத்தில் பைரவாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சில இடத்துல தான் அவரோட நேம் ரிவீல் பண்ணுறாங்க பைரவான்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வேற லெவலுக்கு சம்பவம் பண்ண போதும் தாங்க நினைக்கிறேன். இந்த கல்கி படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கேஸ், இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.